நம் வ.உ.சி. ஐயாவுடைய வீரத்தையும் மருதநாயகம் பிள்ளை வீரத்தையும் ஒருங்கே பெற்று இந்த சமுதாயத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் சுழன்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பந்தல் ராஜா அவர்களை உங்கள் முன்னணி உரையை எழுச்சி உரையாக வழங்கும்படி அன்போடு அழைக்கிறோம். நான் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களாகிய ஒட்டுமொத்த வேளாளர் சொந்தங்களுக்கும் பந்தல் ராஜாவின் அன்பான வணக்கம். வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ கழகம் இருக்கலாம், ஆனா இந்த வெள்ளாளர் இனத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வரும். அந்த கழகத்தின் தலைமை மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணா சரவணன் அவர்களுக்கும் என் கூட மட்டும்தான் மறக்கல, ஆனால் என் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் எத்தனையோ மட்டும் வழக்கை சந்திக்கும் போது எனக்காக முதல் போராட்டம் முதல் குரல் ஒழிக்கக்கூடிய மன்ன நகரின் மண்ணு நாயகன் அண்ணன் எம்.என்.பி. ராஜா அண்ணன் அவர்களும் கவுண்டர் வேறு பிள்ளை வேறு முதலியார் வேறு என்று கூறி கூறி நம்மளை ஓட்டு வங்கியா பயன்படுத்தி கொண்டு நம்மளை பிரித்த அரசியல் அதிகாரத்தில் இருந்து நம்மை காலி செய்த அரசியல்வாதிகளுக்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாக பிள்ளைமாரும் வெள்ளாளரும் கவுண்டரும் முதலையாரும் ஒன்றுதான் என்று இன்று பறைசாற்றும் விதமாக நம்ம மேடையில் அமர்ந்திருக்கின்ற எனது அருமை மூத்த சகோதரர் சூரியமுத்து வேளாளர் கவுண்டர் அவர்களுக்கும் இந்த வேளாளர் எல்லாமே பிரிஞ்சு இருந்ததுனாலதான் நம்ம மிகப்பெரிய பலத்தை இழந்தோம். அதே மாதிரி இன்று நமக்கு பக்கபலமாக இருக்கின்ற சோழிய வேளாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் எனது அருமை மூத்த சகோதரர் மைதின் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எம்.என்.பி. ராஜா அண்ணனுக்கு தோளோடு தோளாக நின்று இங்கு இரவு பகல் பார்க்காமல் களமாடிய எனது திருவாரூர் மாவட்ட தலைவர் பி.ஜி. முரளிதரன் சகோதரர் அவர்களுக்கும் எஸ்.ஆர். பால்ராஜி, வி. கதிரவன், ராமதாஸ், என் உயிருக்கு மேலாக என் உடன்பிறப்பாக இருக்கின்ற நாங்கள் சந்தித்த காலம் முதல் இன்று வரை மட்டுமல்ல, இந்த உடம்பில் உயிர் இருக்கும் வரை எனக்கு சகோதரராக இருக்கக்கூடிய எனது அருமை தம்பி ரெட்ட ஆனந்த் அவர்களுக்கும் எங்களோட அமைப்புல விவசாய தலைவராக இல்லை, உண்மையான விவசாயிகளுக்கெல்லாம் குரல் கொடுத்து கொண்டு மாநில விவசாய தலைவராக இருக்கக்கூடிய எல்.எஸ். ராஜசேகரன் அவர்களுக்கும் என் தகவல் தொடர்பணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மண்ணை ஆர்.எம். முகேஷ் அவர்களுக்கும் தம்பி மாதவன் அவர்களுக்கும் எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய என் உடன்படாத சகோதரர் எனக்கு எல்லா விஷயத்திலும் ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய எங்கேயோ இருந்து வெளிநாட்டில் இருந்து கொண்டு இங்கே உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற மதுரை ஜெயா அவர்களுக்கும் தம்பி எம்.பி. ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பொதுக்கூட்டம் உண்மையிலே நான் சொல்றேன் வெற்றியான பொதுக்கூட்டம். ஏன்னா இந்த வெள்ளாள திமுக மேடையில் உட்காந்து பேசியிருப்பான், அண்ணா திமுக மேடையில் உட்காந்து பேசியிருப்பான், பிஜேபி மேடையில் உட்காந்து பேசியிருப்பான். எனக்கு முன்னாடி ஒரு 2 சிங்கம் நான் பாராட்டே தீரணும். நெல்லை மண்ணை தொழிலதிபராக இருக்கக்கூடிய நெய்வேலி ரவி ராமன் அழகா பேசுறாங்க. மோதி பார்க்கும் வாங்க, ஒரு நாம பேசுனா ஜாதி வரையும் பண்ணுவோம். ஒரு தொழில் பண்ணிட்டு ஒரு இடத்த தொழில் பண்ணிட்டு இருக்க அண்ணன் இன்னைக்கு பேசுறாங்கன்னா அந்த அளவுக்கு இந்த வெள்ளாளம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. சும்மா இந்த வெள்ளாளத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எதுக்காக இந்த பொதுக்கூட்டம்? நிறைய பேர் சொல்லுவான் அண்ணா சரணனுக்காண்டி, எம்.என். பாதுகாப்புக்காண்டி, பந்தல் ராஜா வசூல் பண்ணதுக்காண்டி. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒட்டுமொத்த வெள்ளாள இனமும் சொல்றேன், உனக்கு ஒரு பாதிப்புனா இந்த கழகம், இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகம் தான் வர முடியும், வேற எவனும் வர மாட்டான். நல்லா புரிந்துகொள். இதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த எழுச்சி பொதுக்கூட்டம் நடந்தால் மட்டும்தான் அரசியல்வாதி நம்மளை திரும்பி பார்ப்பான். அண்ணன் சொன்னாங்க, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் யாருன்னா இந்த வேளாண் சமுதாயம். இந்த நாட்டிற்காக தன் சொத்து, உடைமை, உடல் வலிமை அனைத்தையும் இழந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளையோட ஒரே வம்சாவளி நம்மளுடைய வேளாண் வம்சம். அன்னைக்கு எப்படி வ.உ.சி. ஐயா குடும்பத்தை பார்க்காம சுதந்திரத்துக்காக நாட்டுக்காக போராடினாரோ, அதே போல இந்த இனத்துல எம்.என்.பி. ராஜா குடும்பத்தை பார்க்காம இந்த இனத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறாங்க.
நாங்க நிறைய நேரம் இரவு நேரத்தில் பேசுவோம். ஏன்னா வீட்டுல என் முண்டாட்டி ஏசிட்டே இருக்காவோ, சும்மா சும்மா ஜாதி ஜாதின்னு போயில இந்த ஜாதிலாம் ஒண்ணு கூடிடுமான்னு. ஏன்னா உங்க வீட்டுல மட்டும் இல்லை, என் வீட்லயும் அதே ஏசி தான் அப்படிமே. எங்க வீட்டுல 2 வரைக்கும் ஏன்னா எதுக்கு பொழுதுக்கு இந்த சமுதாயத்துக்காண்டி ஓடுறீங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு எம்என் ராஜான மனைவி என்னோட மைனி சந்தோஷப்பட்டுப்பாங்க. இங்க கூடியிருக்க கூட்டம் கோட்டருக்கோ பிரியாணிக்கோ காசுக்கோ இல்ல, ஒண்ணு எம்என் ராஜான உழைப்புக்காண்டி. இன்னைக்குதான் எம்என் ராஜானுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே ஒரு தூக்கத்துக்கு சில பிரச்சனை கணக்கு வழக்குலாம் முடிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எவங்கிட்டையும் நம்ம கையாடல் வாங்கி கூட்டது நடத்தல, எந்த அரசியல்வாதிகிட்டையும் இந்த கூட்டத்தை அடமானம் வச்சு கூட்டம் நடக்கல. எங்களோட ரத்தத்தை வேறு சிந்தி இந்த கூட்டத்தை கூடியிருக்கோம். அண்ணன் சொன்னாங்க, அதாவது இந்த நாட்டிலே சொல்ல நான் புத்தகத்தோட வர காரணம் என்னன்னா, பொய்யான வரலாறு எழுதி இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம். வஉசி வந்து தன் பையனுக்காண்டி பெரியாரிடம் கெஞ்சினார். வஉசி வந்து பெரியார் படம் முன்னாடி சாஸ்தானமா வணங்கினார்னு பொய்யான வரலாறை சொல்லிக் கொண்டு இங்கு நிறைய பித்தலாட்டம் நடக்கு. இளைஞர்களே நீ விழித்துக்கொள். நம்ம பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். எங்க தலைவர் எப்பவுமே சொல்லுவாங்க, எனக்கு இந்த மேடைக்கு வரது முன்னாடி நிறைய கண்டிஷன், தயவு செஞ்சு எந்த கட்சியும் பேசிடாதீங்க, தயவு செஞ்சு எந்த சமுதாயத்தையும் பேசிடாதீங்க, தயவு செஞ்சு காவல்துறையா கோவப்படும்படி பேசாதீங்க. நமக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிதானே தீரணும். எனக்கு அதிமுகவா திமுகவா காங்கிரஸோ காவல்துறையோ எதிரி கிடையாது. என் இனத்திற்கு எதிரி என்றால் அது எவனாக இருந்தாலும் அவனுக்கு நான் எவன். அது யாரா இருந்தா எனக்கு என்ன, நான் பார்க்காத வழக்கா நான் பார்க்காத ஜெயிலா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இருக்கிறதே சுதந்திர போராட்டத்தில் அதிக சிறை வாழ்க்கையை சந்திச்சா வாவு சிதம்பரம் பரம்பரா. நான் சொல்லுவேன், என் இளைஞர்கள் பிரச்சனைனா தைரியமா ஒரு நாள் சிறையை சந்தித்து விட்டு வா, அந்த பயத்தை விட்டு விலகி செல். இனிமே எந்த சிறையும் நம்ம சந்தித்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் உனக்கு தோன்றும். இங்க வந்திருக்கின்ற தாய்மார்கள் அத்தனை பேருக்குமே நான் ஒண்ணு சொல்லுவேன், இன்னைக்கு உங்களால் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். ஏன்னா எவ்வளவு ஆம்பளை கூடுதல் கூட்டம் கிடையாது. என் தாய்மார்கள் என் சகோதரி வீர வெள்ளாளிச்சு வெளியே வந்திருக்குது. இதுதான் வெற்றி, இதுதான் வெற்றி. ஏன்னா இன்னைக்கு இந்த இடத்துல நின்று பேசுறதுக்கு காரணம், என்ன பெற்ற எங்க அம்மா இங்க சமுதாயத்திற்காண்டி விட்டு கொடுத்த நாள். என்னோட மனைவி நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டா, போ நீ எந்த கூட்டத்துக்காலும் போ அப்படின்னு விட்டு கொடுத்த நாள. அதுக்கு மேல என் மனைவியோட அம்மாவை பாராட்டி தான் தீரணும். ஏன்னா எந்த நேரத்தில் போலீஸ் வருவான், எந்த நேரத்தில் எதிரி வருவான்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு மாசம் கழிச்சு இப்பதான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே போலீஸ் வந்துட்டு, காரணம் சார் நீங்க சமுதாயத்துக்காண்டி போராடுறீங்கன்னு இல்ல, நீங்க சமுதாயத்துக்காண்டி இளைஞர்களை தவறான பயன்படுத்துறீங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களோட பேரு ஹிட் லிஸ்ட்ல இருக்குன்னு. எந்த லிஸ்ட்ல இருந்தாலும் என் சாதிக்கு ஒரு பிரச்சனைனா சிறையில் இருந்தாலும் கூட வெளியே போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துல என் பின்னாடி எங்க அண்ணா இருக்காங்க, எம்என் ராஜா அண்ணா சரணன். அவர்கள் பேச்சுக்கு இங்க கோடானி கோடி இளைஞர்கள் இருக்காங்க, வீர வெள்ளாளர்கள். எங்க அண்ணன் சொன்னாங்க, கருமாரியம்மன் கோயில், கருமாரியம்மன் கோயில நிறைய பேர் சொல்லுவான், பெரியார் வந்து தீண்ட தாரெல்லாம் சமுத்திரத்தை கொண்டு வந்தாங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை கோயில்களை கொண்டு வந்தாங்கன்னு. அன்னைக்கு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பட்டியல் சமூகத்தில் இருந்து தாழ்த்தப்பட்டவனும் கிடையாது. இங்க எவனும் உயர்வு தாழ்வுலாம் கிடையாது. நாங்க அனைவருமே சகோதரனா அண்ணனா தம்பியா தான் பாக்குறோம். எங்க எங்களுக்கு கோபம் வருதுன்னா, என் சமுதாயத்தை அடிக்கும் போது, என் சமுதாயத்தை வஞ்சிக்கும் போது, நல்லவன் மாரி பழகி என் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணும் போது, அப்பா எந்த ஜாதியா இருந்தா நமக்கு என்ன, அந்த இடத்துல என் வீரத்தை காட்ட வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா நானும் மருதநாயகம் பரம்பரை தானே, எனக்கு அந்த ரத்தம் ஓடதானே செய்து இருக்கிறதே அதிக இடையை தூக்கி போராட்டம் செய்த மாமன்னர் மருதநாயகம் பிள்ளையோட பரம்பரை ஒவ்வொருத்தரும் சொல்லு. அந்த கருமாரியம்மன் கோயில அதிகாரிகளுக்குள்ளுமே ஒரே விஷயம், அது தாழ்த்தப்பட்ட சமூக மக்களோட கோயிலாக நினைக்கலாம். ஒரு வெள்ளாளன் முன்னெடுத்து விட்டான், ஒரு வெள்ளாளன் முன்னெடுத்து இந்த கோயிலை பராமரிச்சிடக்கூடாது, நிகழ்ச்சி நடத்திடக்கூடாது, கோயில் திருவிழா நடந்துடக்கூடாது, ஒரே எண்ணத்துல இங்க இருக்கிற அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இவங்களா
அந்த கோயிலை இடிப்பதற்கு உண்டான முனைப்பு காமிச்சிருக்காங்க. நான் தம்பி, எனக்கு அண்ணன் தான் எம்என் ராஜா. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுவேன், நீ கருமாரியம்மன் கோயில் மேல தொடுதும் ஒண்ணுதான், நல்ல பாம்பு பொத்துக்குள்ள காலை விடுதும் ஒண்ணுதான். ஒட்டுமொத்த வெள்ளாளருடைய புரட்சியை நீ பார்த்ததில்லை. சாயங்காலம் 4 மணிக்கு திருப்பரங்குன்றத்துல நீதிமன்றத்துல அனுமதி கொடுத்து 1 மணி நேரம் கூடின கூட்டம் நீ பார்த்துருப்ப. எங்க அண்ணன் சவுண்டு போட்டா இந்த மன்னார்குடிய அலற அளவுக்கு ஒட்டுமொத்த வெள்ளாளர்களும் இந்த மண்ணை நகர கைகழுவும். உண்மையிலே சொல்ல, திருவாரூர் மாவட்டம் மட்டும் இல்ல, டெல்டா மாவட்டத்தில் நடக்கிற ஒட்டுமொத்த போலீஸ் நினைச்சாலும் அடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கோபமான ஒரு இளைஞர்கள் படையை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு முழு ட்ரைனிங் கொடுத்தது எங்க அண்ணன் சூரியமூர்த்தி வேளாளர் கவுண்டர் தான். ஒவ்வொரு வீட்லையும் எங்க பசங்க இன்னும் திருமணம் ஆகாம இருக்க காரணம் இந்த அம்மா போன காதுன்னு சொல்லி நாடக காதல் பண்ணிட்டு உயர்ந்த சாதியை தான் கட்டுவோம், உயர்ந்த சாதி குடும்பத்தை தான் தூக்குவோம், பணக்கார பிள்ளை தான் தூக்குவோம்னு ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பலுக்கெல்லாம் நாங்க எங்களுக்குன்னு ஒரு படையை உருவாக்கி அனைத்து சமுதாயத்தையும் நேசிக்கிறோம், அனைத்து சமுதாயத்தையும் நட்பாக இருக்கிறோம். ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, அவரவர்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு. அதன்படி நடந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் நான் இந்த இடத்துல சொல்ல. நம்ம நீடாமங்கத்துல என் அருமை தம்பி இறப்பை பத்தி அண்ணன் சொன்னாங்க. நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, இது அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் தான். நீங்க அரசியல் படிக்கலன்னு வச்சுக்க, இந்த சாதியை அழிச்சிருவானோ. எப்படி வேளாண் பேர் நம்மளை விட்டு வரலாறே தெரியாம எடுத்து கொடுத்தாங்க இந்த பிஜேபி, அதே போல் ஒவ்வொரு இடத்திலும் வேளாளனோட அடையாளம் மறைக்கப்படுகிறது. எல்லாத்துக்குமே தெரியும். திருச்சி மாவட்டத்தில் சத்திரம் பேருந்து, அந்த சத்திரம் பேருந்தோட பேர் என்ன? சின்னையா பிள்ளை சத்திரம். சின்னையா பிள்ளை சத்திரம். இன்னும் ஒரு 20 வருஷம் போயிட்டுன்னு வச்சுக்கலாம், அந்த பேரை மாத்திடணும். ஒன்னே கலைஞர் பேருந்து நிலையம், இல்ல ஸ்டாலின் பேருந்து நிலையம், இல்ல ஸ்டாலின் பையன் இன்பநீதி பேருந்து. மூச்சுக்கு 300 மட்டும் சொல்லுவாங்க ஒவ்வொரு மேடையிலும். ஏன்னா இந்த வெள்ளாளனை ஈஸியா ஏமாத்திடலாம். எங்களை முப்பாட்டன் வாவுசி அப்படின்பா. ஆனா அந்த முப்பாட்டன் வாவுசி பரம்பரையில ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்கல. நான் தொலைபேசியில பேசினேன். ஏன் இந்த சமுதாயம் அரசியல் தெரியாதா? இந்த சமுதாயத்துக்கு அதிகாரம் கிடையாதா? இந்த சமுதாயத்துக்கு அறிவு கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, நீங்க இல்ல, உங்களை மாரி நிறைய இளைஞர்கள் என் பின்னாடி என்னோட வளர்ச்சிக்காக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த இனத்தை அழிக்காமல் விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வருகின்ற காலம் முள்ளும் இறங்கு முகம்தான். ஏன்னா எங்க மாநிலத்தில் அண்ணாசாமி சொன்னாங்க, யாரு சமுதாயத்தை பற்றி பேசினாலும் தப்பா இருக்காது. என் சமுதாயத்தில் பிறந்த அரசு அதிகாரிகள், ஒரு காவல்துறையா இருக்கட்டும், ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க இருக்கட்டும், அவனுக்கு நம்ம போய் சமுதாய ரீதியா போய் நின்னா சாதி சாயம் பூச்சிடுவாங்க. பாத்தியா, அவன் சாதி வெறி பிடித்தவன், அவனுக்கு பின்னாடி சாதி சங்கம் இருக்கு. இன்னைக்கு வர அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு எங்க சமுதாயத்திலிருந்து எந்த சங்கமும் எந்த அமைப்பும் குரல் கொடுக்காம இருக்க காரணம் என்னன்னா, அவரு படித்து உழைத்து கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காமல் உழைத்து ஐபிஎஸ் பதவி வாங்கியிருக்காரு. இவரை மாரி திருட்டுத்தனமா போட்டோ மார்பிங் பண்ணி வேலுப்பிள்ளை பிரபாகரங்க பக்கத்துல இருக்காரு, அவரு நான் ஒன்னா ஆமக்கறி சாப்பிட்டோம், நான் தான் அவருக்கு துப்பாக்கி சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி பொய் சொல்லி மேல வரலாம். உழைத்து படித்து கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காரு. அவருக்கு அந்த பிரச்சனையை சந்திக்க தெரியும். ஆனால் இதே மாதிரி தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் வேளாளர் சமுதாயத்தை சீண்டினா கண்டிப்பா நான் சொல்லலாம், என் அண்ணனே சொல்லிட்டாங்க, நான் கருத்துருவேன். அவர் சொன்னா செய்வதற்கு நாங்க இருக்கோம். எங்க தலைவர் கண்ணை காமிச்சாலே காவல்துறை எந்த சிறையில பந்தல்ராஜா எடுக்கக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டு வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறையும் இருக்கு, வழக்கை எடுக்கிறதுக்கு நாங்களும் இருக்கோம், எங்க வக்கீல் டீமும் எங்களை பெயில் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அதனால வழக்குக்கு, காக்கி சட்டைக்கு, கருப்பு கோட்டுக்கு, சிறைக்கு நாங்க எந்த காலத்திலும் பயந்தவர்கள் இல்லை. நீடாமங்கலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு நீதி போல் நம்மளுடைய கரூர் மாவட்டத்தில் கடந்த 24ஆம் தேதி ஒரு பெட்ரோல் பல்க் வச்சு நம்மளுடைய வேளாண் சமுதாய இளைஞரை ஒரு 30 பேர் அடிச்சிருக்காங்க. அந்த இளைஞருக்கு இன்னைக்கு வரை நீதி கிடைக்கல. நேற்று முன்தினம் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கி கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் சொல்லி ஒரு செய்தி தான் போட்டோம். நல்லா எல்லாரும் பாருங்க, ஒரு செய்தி தான் போட்டோம். உடனே காவல்துறையிலிருந்து போன் வருது, உங்களுக்கு வழக்கு பதிவு பண்ணியாச்சு, உங்க மேல வழக்கு எதிர் தரப்பு மேல வழக்கு ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணி அவங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அதனால நீங்க எந்தவித போராட்டமும்
பண்ணிடாதீங்க, காவல்துறை உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து கரூர் மாவட்டத்தில் சிந்தாமணிப்பட்டி காவல் நிலையத்தை அருகில் பெட்ரோல் பக்கில் வச்சு துளசி என்ற சுதர்சன ஒரு 30 பேர் அடிச்சிருக்காங்க. அந்த பையனோட அப்பா ராஜா வழக்கு வந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இன்னும் வர எதிர்த்தரப்புல யார் மீதுமே கைது பண்ணல. காரணம், அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. அந்த பொண்ணோட தாய் வந்து காவல்துறையில் பணியாற்றுறாங்க. அதனால அந்த காவல்துறை முழுக்க முழுக்க அவங்களுக்கு சாதகமா இருக்கு. நல்ல விஷயம்தான். காதல் என்பது மிகப்பெரிய கொடூரம். அந்த காதல் யாரு செய்தாலும், தந்தையா செய்தாலும் அவனை கண்டிக்க நாங்க இருக்கிறோம். நாங்க அவனை பிடிச்சு அடிக்கிறோம். சரி, நீங்க பிடிச்சீங்களோ வழக்கு பதிவு பண்ணுங்க, சட்டப்படி நாங்க என்னமோ செய்யணுமோ செய்யறோம். ஆனா அந்த பையனை கொலை பண்ண என்ற எண்ணத்தோடு 30 பேர் தாக்கிருக்கீங்க. இதேதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னோட சமுதாயத்தை பெண்ணை கூட்டிட்டு போய் கம்யூனிஸ்ட் கட்சியில் வச்சு காதல் திருமணம் செய்து வச்சீங்க. வச்சுட்டு 3 நாள் வச்சீங்கன்னு சொல்லி தான் நாங்க எங்களோட சொந்தக்காரங்களாம் ஆவேசப்பட்டோம். இதுக்கு சட்டமன்றம் வர நம்ம தமிழக தளபதி முதல்வர் வந்து கொந்தளிச்சார். ஏன்னா அவங்க வீட்லையும் பெண் இருக்காதுன்னு செய்து என் சமுதாய பெண்களை மட்டும் நான் பெண்ணா பார்க்கல, கடவுளா பார்க்கல, ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பெண்களையும் நாங்கள் தெய்வமாக பார்க்கிறோம், வணங்குகிறோம். பெண்கள் மீது எவன் கை வைத்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில சின்ன குழந்தையில இருந்து மூதாட்டி வரை பாலியல் கொடுமை. சின்ன குழந்தையிலிருந்து மூதாட்டி வரை நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே நமக்கு பயமா இருக்கு. ஆட்டோக்காரனை நம்பவா, ஆசிரியரை நம்பவா, எவனை நம்பனே தெரியல. காரணம், இந்த திராவிட மாடல் ஆட்சியில தண்டனை வந்து கடுமையா இருக்கணும். பொண்ணை தொட்டவனுக்கு கையை வெட்டு, அப்படி ஒரு சட்டத்தை போடு. நாளைக்கு பொண்ணு மேல கையை வைக்கணும், என்ன கூட அவனுக்கு வராது. அதே போல இந்த வேளாண் சமுதாயத்துக்கு ஒரே கோரிக்கை என்ன, இந்த வேளாண் பேரை பரிசீலனை செய்து ஒட்டுமொத்த வேளாளரும் உண்மையான ஒரிஜினல் வேளாளர்லாம் இங்க இருக்கும் போது யாருக்கு நீ வேளாளர் பதவி பட்டத்தை கொடுக்கிற? அந்த மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் பாரம்பரியம் வரலாறு தெரியுமா? சரி, எங்க கொங்கு வேளாண் சமுதாயத்தில் பிறந்த அண்ணாமலையாட்டு சொல்லியிருக்கணும். அண்ணாமலையும் சொல்லல. அதுக்கு முன்னாடி இருந்த எங்க அக்கா தமிழ்ச்சி வானை சீனிவாசன் அக்காவும் சொல்லல. நம்ம தூத்துக்குடி எம்பி வேட்பாளர் தமிழ்ச்சி டாக்டர் அந்த அக்காவும் சொல்லல. நாங்க இப்ப சொல்றோம், இந்த நாட்டில வேளாளர் பெயருக்காண்டி மீண்டும் மிகப்பெரிய ஒரு வேலை பிரச்சனை நடக்கும். ஏன்னா உண்மையான வேளாளர் பெயரை யார் என்று பரிசோதித்து நீங்க பேரை வழங்கணும். இந்த காவல்துறை, இந்த அரசு அதிகாரிகள் நியாயமா நீங்க சாதி பாகுபாடு இல்லாம நீங்க செயல்பட்டா, நாங்க இது சாதி கூட்டம் அல்ல, இது எங்கள் குடும்ப கூட்டம். இங்க அதிகமா அநீதிகள் நடக்கு. அரசியல் அதிகாரத்தை இழந்திருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் காலத்துல வெள்ளாளர் சமுதாயத்துக்கு இருந்த அங்கீகாரம் இன்னைக்கு இருக்குன்னா இன்னைக்கு இல்லை. அது அரசியல்வாதியோட தவறா, இல்லாட்டி அரசியலே தெரியாமல் இந்த அரசியலை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்ற என் வேளாளர் சமுதாயம் செய்கின்ற தவறா என்பது எனக்கு தெரியல. இந்த மண்ணின் மைந்தர்கள் வேளாளர்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். 1967 கலைஞர் சொல்லுவாராம், பட்டுக்கோட்டையில வந்து யாராச்சும் நிப்பாட்டணும்னு பட்டுக்கோட்டையில இருந்து திமுக போய் கேட்பாங்க. அப்ப கலைஞர் சொல்லக்கூடிய ஒரே ஆள், அப்ப அங்க காங்கிரஸ் ஏஆர் மாரிமுத்து 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் பட்டுக்கோட்டை, ஒரு மட்டம் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர், நம்மளுடைய சோழ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர். இன்னைக்கு அப்படி ஒரு நபரை நம்ம யாருக்கையும் சுட்டி காட்ட முடியுமா? இந்த அரசியல் இந்த வேளாளர் சமுதாயம் அனாதையாக்கப்பட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம. எத்தனை காலம் தான் நீ திமுகக்கும் அண்ணா திமுகக்கும் பிஜேபிக்கும் இப்ப முளைச்சிருக்க நாம் தமிழர் கட்சிக்கும் ஜால்ரா போடுவா, வாலிகா போடுவா, கோஷம் போடுவா. இனிமேலாட்டு உன்னோட சமுதாயத்தின் வரலாற்றைப்படி, வாவுசியோட வரலாற்றைப்படி இந்த சமூகத்துக்காக போராடிய உயிரிட்ட செண்பராமன் பிள்ளை இருக்காரு, தாண்டவன் பிள்ளை இருக்காவோ, மாமன்னர் மருதராமன் பிள்ளை இருக்காவோ, தமிழ் தேசியத்துக்காண்டி உயிர் மூச்சாக வாழ்ந்த கியாப விஸ்வநாதன் இருக்காவோ, பட்டுக்கோட்டை சமூக நலனுக்கத்தை கற்றுக் கொடுத்த
கலைவாணர் NSK கலைவாணர் இருக்காவோ, பட்டுக்கோட்டை கலைவாண சுந்தரம் இருக்காவோ, நம்ம சமுதாயத்தை விட இன்னொரு சமுதாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கணுமா? நாகரிகத்தையும் பண்புகளையும் ஆன்மீகத்தையும் தமிழையும். இதெல்லாம் என்னோட இளைஞர்கள் தெளிவா நான் சொல்லிக்கிறதுனா இதெல்லாம் படிங்க. இதுக்கு மேல முக்கியமான விஷயம், இந்த தவறான பழக்கத்துல பழகி உங்களுடைய உடலை ஒம்பாக்காம நீங்கள் உங்கள் உடம்பை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளுங்கள். கூடிய சீக்கிரத்தில் இந்த வேளாளர் பெயரை மீட்பதற்கு மிகப்பெரிய போர் நடக்கும். அப்ப நீங்க எல்லாரும் மாமன்னர் மருதநாயகம் பிள்ளையின் வாரிசு என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய காலம் வரும். அதற்காக உன்னோட உடம்பை தயார் நிலையில் வைத்துக்கொள். அன்னைக்கு ஈழ தமிழத்தில் இருக்கின்ற என் தமிழர்களுக்காக படை உருவாக்கிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் போல் இந்த வேளாளர் சமுதாயத்தின் வரலாற்றையும் இந்த அரசியல் அதிகாரத்தையும் உரிமையும் மீட்டெடுப்பதற்காக பந்தல்களை சொல்ல என்னோட வேளாளர் இளம் புலிகள் தயாராக இரு. இந்த இனத்தை அழிக்க நினைக்கவன் எவனாக இருந்தாலும், அவன் எந்த அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும், எந்த படைப்பம் படைத்தவனாக இருந்தாலும், எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவனை அழிப்பதற்கு உண்டான ஆயுதமாக நீ மாறுவதற்கு தயாராக இருந்து கொள். ஏன்னா என்னோட தாய்மார்கள் என்னோட சகோதரிகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே அவங்களுக்கு ராணுவ படையிலேயே கட்டுக்கோப்பா பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்க தான். உங்களோட உடம்ப தவறான பழக்கத்தினால உடம்ப வம்பாக்கிறாங்க. இது யாரு? நம்ம உடம்பு யாரு? 40 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்த பிறகும் என் நாட்டிற்காக எதையும் சந்திப்பேன் சொன்ன வாவு சிதம்பரம் பிள்ளையோட உடம்பு இருக்கிறதுல வரலாறு உண்டு. அதிக எடை தூக்கக்கூடிய ஒரே மாவீரன் 2 முறை தூக்கில் போட்டும் கையிலிருந்து சாகாமல் விழித்திருந்த மாவீரன் மருதநாயகத்தோட உடம்பு இது. இந்த உடம்ப மது குடிச்சோம், சிகரெட் குடிச்சோம், இன்னைக்கு நிறைய போதைப் பொருள்லாம் வந்திருக்கு, நமக்கே தெரியல. இதெல்லாம் நான் எங்க படிச்சேன்னா ஜெயிலுக்குள்ள தான் படித்தேன். காவல்துறை தண்டிப்பதற்காக சிறையில் அனுப்புறாங்க. ஆனா எங்களுக்கு அங்க கூட்டம் உருவாகிறதே சிறைக்குள்ளதான். ஏன்னா இதெல்லாம் கெட்ட பழக்கம் இப்படிலாம் இருக்குன்னு அப்படின்ட்டு. அதனால இளைஞர்கள் உங்களோட உடம்பு மேல ரொம்ப கவனமா இருங்க. தவறான பழக்கத்துக்கு போயிடக்கூடாது. அந்த காலத்தில் வேல்கம்பு வச்சுட்டு எப்படி நம்முடைய சமுதாயத்தை காமிச்ச அந்த சுதந்திரத்துக்காக இந்த நாட்டிற்காக போருக்கு போனோமோ, இனிமேல் உன் உடம்பை ஆயுதமாக ஆக்கி இந்த வேளா இனத்திற்காக போர் செய்வதற்கு தயாராக இரு. காவல்துறை ஒன்னே ஒண்ணுதான், நீங்க சாதி பார்க்காமல் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும், பாதிப்பு அடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் இந்த சாதி அமைப்புலாம் தேவைப்படாது. ஆனா சாதி அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இங்க அரசாங்கத்தில் வேலையே சரியாக நடக்கு. கருமாரி அம்மன் கோயிலை தூக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும் இனி என்று மன்னார்குடியில் எவன் நினைத்தாலும் சரி, அவன் எந்த அதிகார பலத்தில் இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தில் இருந்து விரட்டப்படுவாய், இந்த மண்ணில் இருந்து தோட்டப்படுவாய். அது இந்த வீர வெள்ளாளர்கள் நாங்கள் செய்வோம். ஏன்னா நீ ஒத்த ராஜா நினைச்சிடாத, எம்மன் ராஜா பின்னாடி ஒட்டுமொத்த ராஜாவும் நாங்க இருக்கிறோம். நாங்கள் நினைத்தால் அரசியலையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த வேளாளர் இனத்துக்கு இருக்கு. ஏன்னா பறந்து விரிந்து வாழ்கின்ற இந்த வேளாளர் சமுதாயம் மாதிரி கொங்கு மண்டலத்திலும் நம்ம பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை இத்தனை ஆண்டுகளாக அரசியலை கற்றுக் கொடுக்காமல், நம்மளுடைய வீரத்தை பற்றி பறைசாற்றாமல், நாம் வாவுசி பரம்பரை நம்ம அமைதியா போகணும், நம்ம அடாவடி தன்னம் பண்ணக்கூடாது, 8 மணி 9 மணி 10 மணி ஆயிட்டுனா வீட்டுக்குள்ள வந்துருந்து எங்களோட பெரியவர்கள் அமைதியா சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா நான் சொல்லி கொடுத்தேன் இளைஞர்களுக்கு, நீ வம்பு தும்புக்கு போகாத, தேவையில்லாம எந்த சமுதாயத்தையும் விமர்சிக்காத, நீ சாதி வெறி பிடித்து நம்ம சமுதாயத்து கூட மட்டும் பழக வேண்டாம், எல்லா சமுதாயத்து கூடயும் பழகு. ஆனால் ஒரு வெள்ளாளன் பாதிக்கப்பட்டால் அது பாதிப்பு அடைந்தவர்களுக்கு உறுதுணையாக நெல்லு. என் இனத்தை அழிக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் அவனை கொல்லக்கூடிய ஆயுதமாக மாறு. உனக்கு வாதாடி உன்னோட குடும்பத்துக்கு நான் அத்தனையும் பந்தல்ராஜ நான் செய்யறேன். அன்னைக்கு காமராஜர் படிப்புக்காண்டி பிச்சை எடுத்தாரு. நான் சொல்றேன், என் ஜாதிக்காண்டி வழக்கெடுக்கின்ற உங்களுக்காக என் சமுதாயத்தில் இருக்கிற பெரியவர்கிட்ட நான் பிச்சை எடுக்கேன். என் இளைஞர்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான், என்னோட சகோதரிகள் வெளியே வீதிக்கு வந்தால் மட்டும்தான் இந்த இனத்தை காக்க முடியும். ஏன்னா இனிமேல் இன்னொரு அண்ணா சரவணம் வர முடியாது. ஏன்னா மற்ற சமுதாயத்தில் தலைவர்களா
பார்ச்சினக்காரில் தான் வரணும்பாங்க. நாங்கள் 3-4 நாளாக அழைதோம், பைக்கில் சுற்றுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கு எம்என் விரதம் தான் வால் போஸ்டே விட்டுதாகும். இதே மாரி ஒரு போராட்ட நாயகன், ஒரு சமுதாய போராளி இன்னொரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் அவனை கோட்டை கட்டி கோட்டை வீட்டுக்குள்ள வைத்து அவனை சுற்றி 60 பேரை வைத்து பாதுகாத்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் தான் வால் போஸ்ட் அடிக்கோம், நாங்கள் தான் வெட்டுதோம், நாங்கள் தான் வீடு வீடாக போய் கத்துறோம் மைக்க பிடிச்சி. காரணம், இந்த சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு வர வேண்டும். இந்த சமுதாயத்தை நீ வீரமான சமுதாயம், இதை ஒண்ணு மறுக்கடித்து வைத்துள்ளார்கள், நீ வீரம் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப நான் சொல்லுவேன், ஆயுதம் என்பது எவன் கையில் எடுத்தாலும் அவனுக்கு தெரியாது இவன் இந்த ஜாதிக்காரன் எடுத்திருக்கான், இவன் எடுத்திருக்கான். எங்களை அழிக்கக்கூடிய, எங்களை விமர்சிக்கக்கூடிய, எங்கள் வரலாற்றை திருத்தி பேசக்கூடியவர்களுக்கு சொல்லுங்க, நாங்களும் இனிமேல் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறோம். ஏன்னா நீங்க நிறைய பேர் சொல்லலாம், துளுவ வேளாளர் நாங்க தாங்க. துளுவ வேளாளர் சுத்தமான வேளாளர் நாங்கடா. எல்லாருமே நீங்க சொந்த கொண்டாடுனா என்னடா இருக்கு? ஒவ்வொரு இடத்திலையும் அடையாளம் அழிக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. இன்னைக்கு வேளாண்மை பாதுகாப்பு மண்டலமாக இருக்கக்கூடிய இந்த திருவாரூர் டெல்டா மண்டலத்தில், திருவாரூர் மாவட்டத்தில் எங்க ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு சடம் இல்லை. ஆனா நம்மகிட்ட ஓட்டு கேட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம உணர்த்தணும். இனி இந்த வெள்ளாள இனத்திற்கு உண்டான பிரச்சனையை தீர்த்தால் மட்டும்தான், இந்த வெள்ளாள மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டும்தான் அவன் வெற்றி பெற முடியும் என்பதை எங்க அண்ணன் எம்என் விளக்கம் மூலமா வருகின்ற 2026 தேர்தலில் நாங்க காட்டுவோம். அதாவது எங்க தலைவர் சொன்னாங்க, எங்களுக்கு எம்எல்ஏ எம்பி ஆசைலாம் கிடையாது. எங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னு நான் கொஞ்சம் சொல்லுவேன். எங்கள் சமுதாயத்தை இழிவாக நினைத்து என் சமுதாயத்தை அழிக்க நினைக்கிறவன் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடாது. அந்த ஆசை எங்களுக்கு தெளிவாகவே இருக்கு. அந்த எண்ணத்தோடு ஒருத்தன் போட்டி போட்டா அவனுக்கு எதிர்த்து நானும் நிற்பேன், எங்க அண்ணன் எம்என் ராஜாவும் நிற்பாவோ, என் தம்பி மாதம் எல்லாம் இன்னைக்கு எல்லாருமே இளைஞர் படை தயாராக இருக்கு. அண்ணா எம்என் ராஜா நீங்க சொல்லுங்க எங்கே இறங்கணும் அப்படின்னு இளைஞர் படை தயாராக இருக்கு. அதனால எங்களோட இலக்கு, எங்களை மதிக்கல, என் சமுதாயத்தை மதிக்கல, நீ ஓட்டு கட்ட வந்துட்டு எங்களோட கோரிக்கை நிறைவேற்றல, நீ நாளைக்கு எந்த தொகுதியில் நிற்கியோ அந்த தொகுதியில என் ஓட்டு உனக்கு ஒண்ணு கூட இல்லாம உன்னை எதிர்த்து நின்று உன்னை தோற்கடிப்பேன். இந்த வெள்ளாளர் நீ தோற்றாய் என்பதை வரலாறை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு சட்டசபைக்குள்ள குரல் கொடுப்பதற்கு எங்க அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் மாரி இனிமேல் அடுத்து நிறைய பேர் வந்துருவாங்க. ஆனா எங்களோட வேலை, இவனால் தோற்றம், இந்த வெள்ளாளனால் தோற்றம் என்று வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டும். எங்களை புறக்கணித்த அரசியல் கட்சிகள் இனி ஆட்சி படுத்த உட்கார முடியாது என்ற எண்ணத்தை ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் உணர்த்த வேண்டும். இத நானோ எம்என் ராஜாவோ அண்ணா சவனோ நினைத்தால் மட்டும் போதாது. ஒவ்வொரு வெள்ளாளனும் உணர்வுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இன்னைக்கு இங்க பொதுக்கூட்டத்தை நாங்க சும்மா ஒரு சாம்பிள் தான் போட்டிருக்கோம். இது பிரம்மாண்டமாக நாங்க நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இந்த பொதுக்கூட்டமே பிரம்மாண்டமாக காமித்த எங்கள் எம்என் ராஜானுக்கும் எம்என் ராஜான போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடிய மண்ணை நகரத்தில் இருக்கக்கூடிய வேளாளர் இளைஞர்கள் இளம் சிங்கங்களுக்கும் இந்த நேரத்தில் உண்மையில பாராட்டியே தீரணும். ஏன்னா திரும்ப அரங்குள்ளுமே ஐயாவோட படம், எங்கள் தலைவர் மாநில தலைவர் அண்ணா சபையோட படம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. வெள்ளாளம் வீட்டுக்குள்ள வாரிசு போட்டோ விற்கப்பட்ட காலம் தான் இன்னைக்கு திரும்பிட்டு செய்யலாம். ஐயா வாரிசோட படம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பேனர், வீதி முழுக்க பேனர், வாவுசி ஐயோட பேனர், கியாபே விஸ்வநாதன் ஐயோட பேனர், நாமக்கல் கவிஞரோட பேனர், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரோட பேனர். எங்க வீரம் எங்க விளைச்சிருக்கு? எம்என் ராஜா மூலமாக மண்ணை நகரில் விளைச்சிருக்கு. இதே போல் ஒவ்வொரு நகரிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் வெள்ளாளம் வெளியே வரணும். நான் அடிச்சு சொல்றேன், எந்த அதிகாரமா இருந்தாலும் எந்த பணபலத்தில் இருந்தாலும் உன்னை சீண்டினா நீ அவனை எதிர்க்கக்கூடிய ஆயுதமாக மாறினால் உன் பின்னாடி 100 பந்தல் ராஜா இல்ல, லட்சம் பந்தல் ராஜா, லட்சம் எம்என் ராஜா நிற்பாங்க. முதல்ல நீ எதிர்க்க கற்றுக்கொள், தைரியமாக வெளியே வா. 6லையும் சாவுதா 100லையும் சாவுதா, இந்த சாதிக்காண்டி எந்த நிமிடத்திலும் சாவதற்கு நாங்கள் தயார். எங்களுக்கு ஒரே இலக்கு, இந்த இனத்தை சீண்டியவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு எங்கள் வீரத்தை பறைசாற்ற வேண்டும். அதனால் வருகின்ற காலத்தில்
இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் 2026 மாபெரும் அரசியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வேளாள இனத்துக்கு இழந்த அரசியல் அதிகாரத்தை மீட்கக்கூடிய காலமாக இந்த இளைஞர்களுக்கும் என்னுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிக்கும் வீர வெள்ளாளச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய கழகமாக அரசியல் கற்றுக் கொடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒன்னே ஒன்று மட்டும் பறைசாட்டுதா இளைஞர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இந்த போதை என்ற தவறான பழக்கத்தில் ஆக்கி நம்ம உடம்பை வம்பாக்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வாவுசி படம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு, வேலுப்பிள்ளை பிரபாரம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு, அண்ணாசரன் படம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு, எம்என் ரத்னா படம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. இதை ஏன் சொல்லுதுன்னா இவங்களுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் தூங்கும் போதும் முடிக்கும் போதும் இந்த சாதியை பத்தி நினைக்கிறது, சாதியை பத்தி காண்டி ஓடுவது, வீட்டை பத்திலாம் நினைக்க மாட்டோம். சாதி சாதி சாதி. எங்களுக்கு இருக்கிற ஒரே பழக்கம் இந்த சாதி அழிந்து விடக்கூடாது, இந்த வரலாற்றை மீட்க வேண்டும், இந்த அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பழக்கமே. அதனால் இந்த வேளாளர் சமுதாயம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம், இந்த திருவாரூர் மாவட்டத்தில் எத்தனையோ சங்கங்கள், எத்தனையோ பேரவைகள், எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம். எம்என்பி ராஜா அண்ணங்களை வலுப்படுத்த, கரங்களை வலுப்படுத்த எம்என்பி ராஜா அண்ணங்களை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். இதில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும். இது வெள்ளாள முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த வெற்றி நினைக்க வேண்டாம், ஒவ்வொரு வெள்ளாளுக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி. நிறைய இந்த பச்சாரம் நினைச்சிருப்போம், அப்பா என்னப்பா இல்லமா இருந்தன, இவங்கெல்லாம் என்ன கூடிடுவாங்க, இவங்கெல்லாம் மைக்க பிடிச்சு பேசிடுவாங்களா, இவங்கெல்லாம் பொதுக்கூட்டம் போட்டுருவாங்களா. திமுக அண்ணா திமுக வேந்து பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை பட்டி தொட்டி நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் புலிக்குடி பறக்குது. புலிக்குடி யாரு? அண்ணா சாலையின் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே புலிகளின் தளபதி எம்என்பி ராஜாவின் தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் மிக சீரும் சிறப்புமாக அரசு அதிகாரிகளை மிரளும் அளவிற்கு இந்த பொதுக்கூட்டம் நடக்குது. நல்லா பாருங்க, எந்த அரசியல் கட்சியாட்டு இதே மாதிரி சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. நம்ம கிட்ட பொருளாதாரம் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, அமைச்சர் கிடையாது. ஆனா இன்னைக்கு அமைச்சரையும் எம்எல்ஏயும் அரசியல்வாதிகளும் யோசிக்கக்கூடிய இடத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கு. கண்டிப்பாக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் வெள்ளாளருக்கு உண்டான அரசியல் அங்கீகாரத்தை இந்த திருவாரூர் மண்ணில் எம்என்பி ராஜா மூலமா வாங்கி கொடுப்போம். ஏன்னா திரும்பி பார்ப்போம், நம்மளுடைய இந்த வெற்றி கூட்டம் என்பது இப்பொழுது முடிய போவதில்லை. மாநில தலைவர் அண்ணா சரவணன் தலைமையில் இதே போல் மாவட்டம் வாரியாக நாங்கள் பொதுக்கூட்டம் போடணும்னு நினைச்சோம். இப்ப இளைஞர்கள் எல்லாரும் கூறுவது போல் தொகுதி வாரியாக பொதுக்கூட்டம் போடுவதற்கு உண்டான சக்தி இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க. இதுக்கு மாநில தலைவர் ஓடுவது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஓடணும். என்னோட அருமை சகோதரிகள், தாய்மார்கள், நீங்க செய்ய வேண்டியது எங்களுக்கு ஒண்ணுதான், எங்களை ஃப்ரீயா சமுதாய பணி செய்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இதை ரெக்வெஸ்டாகவே நாங்கள் செல்வத்தை காட்டுகிறோம். நீங்கள் இதே மாதிரி உங்க குடும்பத்தில் உள்ள கணவர்களை, பிள்ளைகளை, சமுதாயத்தை சொல்லி கொடுத்து, வரலாறு சொல்லி கொடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக எங்க மாநில தலைவர் தலைமையில் பெண்களை வலுப்படுத்தி, கரங்களை வலுப்படுத்தி விதமாக சுய தொழில் உருவாக்கி கொடுக்கணும் என்று பல்வேறு முயற்சிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வருமானம் கிடையாது, எங்க வீட்டில் உள்ளவங்க வருமானம் பார்த்தா தான் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். எங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம், இந்த சமுதாயத்தை எவன் அழிக்க நினைக்கிறான், இந்த சமுதாயத்தை எவன் வஞ்சிக்கிறான், இந்த அரசு அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு சில சிறுத்தைகள்லாம் இந்த இளைஞர்களை, இந்த வேளாண் இனத்தை சீண்டுகிறது. அந்த சிறுத்தைக்கெல்லாம் எங்களோட பாடத்தை கற்றுக் கொடுக்க நாங்கள் வெளிப்புடன் இந்த சமுதாயத்தை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பிசிஆர் வழக்கு மூலமா பாதிக்கப்படுறாங்க. உண்மையிலே சொல்ல, அம்பேத்கர் அன்று இருந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றினார். ஆனா இன்னைக்கு உயர்மக்கள் சொல்லி உயர்மக்கள் எல்லாம் அடிச்சு கீழே
தாழ்த்தி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும், எல்லா சமுதாயம், நான் இன்னைக்கு சொல்லுவேன், எங்க அண்ணன் எம்எல்ஏ சொன்னாங்க, ஒரு தூய்மை பணியாளர்கள் அவங்க கோயிலை நம்பி நம்மகிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா நம்ம மேல ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு எந்த சமுதாயம் இருந்தாலும் வெள்ளாளர் சமுதாயமா நட்புக்கு எடுத்துக்காட்டான சமுதாயம், அன்பான சமுதாயம், உண்மையாக இருக்கக்கூடிய சமுதாயம். காமராஜர் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற அத்தனை கலெக்டரையும் கலெக்டர் உதவியாளரும் இந்த வேளாண் சமுதாயத்தை நம்பி பொறுப்பை ஒப்படைத்தார். ஏன்னா அவங்களுக்கு துரோகம் பண்ண தெரியாது, தப்பு செய்ய தெரியாது என்ற ஒரே காரணத்தினாலதான், அன்னைக்கு அப்படி இருந்தனாலதான் இன்னைக்கு இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கு. திமுக இருந்தாலும் சரி சமுதாய உணர்வு இருக்காது, அதிமுக இருந்தாலும் சரி சமுதாய உணர்வு இருக்காது. இப்போதான் எங்களுடைய தொழில் அதிபர்கள் முன்னாடி பேச வந்திருக்காங்க. நம்மளுடைய நெய்வேலி ரவி ராமையா, நம்மளுடைய தனம் நாராயணன் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த பச்சார வர்த்தக துறையில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்துகிட்டு இன்னைக்கு முதல் முறையாக வெளிப்படையாக என்னோட சமுதாயத்தை பற்றி எழுச்சியுடன் பேசினது. இதை போல் இந்த வீதியில கடை வச்சிருக்கிற ஒவ்வொரு வெள்ளாளனும் பேசணும். ஒவ்வொரு வெள்ளாளனும் எம்என் மருந்தர் எப்பா நீ நிகழ்ச்சி நடத்து, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன் அப்படி சொன்னால் மண்ணை நகரம் மட்டும் இல்ல டெல்டா நகரமே வேளாண் கட்டுப்பாட்டில் இருக்கும் உண்மையிலே. ஏன்னா நாங்க 2-3 நாளை பார்த்துருக்கோம். பால் போஸ்ட் ஒட்டி இருக்கும் போது மற்ற சமுதாயம், எங்களோட நட்பு சமுதாயம், அதாவது விஸ்வகர்மா ஆசாரி சமுதாயம், யாதவ் சமுதாயம் ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணுங்க, என்ன சப்போர்ட்னாலும் நாங்க செய்யறோம், அகமுடியாத சமுதாயம் கேட்காங்க. ஆனா வெள்ளாள சமுதாயம் மட்டும்தான் பார்த்துட்டு இப்படி தலையை துண்டப்பட்டு நம்மளை கூப்பிட்டுருவாங்களோ, பொது கூட்டத்துக்கு கூப்பிட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி மறைமுகமா போறாங்க. ஆனா அவங்களுக்கும் சேர்த்துதான் நாங்கள் இரவு பகல் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கிறோம். சலுகை சலுகை என்று எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்றோம், சாதி பார்த்து சலுகை கொடுக்காத. எவன் உயர்ந்தான், எவன் பணக்காரனா இருக்கான், எவன் ஏழையா இருக்கான், அவனை பார்த்து நீ சலுகை கொடு. இல்லாட்டி ஜாதி வரையான கணக்கெடுப்பு எடு. நீ எத்தனையோ பேருக்கு செய்ய ஜாதி வரையான கணக்கெடுப்பதற்கு உனக்கு ஏன் தயக்கம், ஏன் உன்னால் முடியவில்லை? இந்த வேளாண் சமுதாயத்தோட சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தா மட்டும்தான் இந்த வேளாண் மக்கள் தொகை எவ்வளவு தெரியும். அதே மாதிரி எங்களை சோழிய வேளாளர், காளையாட்ட வேளாளர், கொங்கு வேளாளர் பிரிச்சு எங்களை அரசியல் செஞ்சு எங்களை ஆட்சி செய்து எங்களை ஏமாத்துறது போதும். 40 உட்பிரிவுகளும் ஒன்றாக இணைத்து வேளாளர் என்று அரசாங்கம் அறிவித்தது. பெண்களுக்கு 1000 ரூபாய் பணத்தை கேட்கல. பெண்களை அழிக்கக்கூடிய இந்த மது பாட்டில் இந்த டாஸ்மார்க்ல இழுத்து மூடினாலே போதும், பெண்கள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஆட்சியில தமிழக முதல்வருக்கு இந்த வேளாண் சமுதாயம் சார்பாக ஒரு இளைஞனாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், சமதர்மம், சம உரிமை, சமத்துவம் சொல்லி பேசுற நீங்க அனைத்து சமுதாயத்தையும் பொதுவாக நினைத்துக் கொண்டு அனைத்து சமுதாயத்திற்கும் உண்டான எண்ணிக்கை மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்க எல்லாமே கரெக்டா செய்யுங்க. ஏன்னா தற்போது ஆட்சி மட்டும் இல்ல, கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த வேளாண் சமுதாயத்தை புறக்கணித்தால் 2026 ஆட்சி மாற்றம் நடக்கும். 2021 வேளாண் சமுதாயத்தை வஞ்சித்த ஒரே காரணத்தினால் மட்டும்தான் அதிமுக ஆட்சியை கவுந்தது. சொல்ல முடியுமா யாரு கவுத்த முக்கிய காரணம் என்று? வேளாண் பெயரை பறி கொடுத்த ஒரே காரணம். மீண்டும் சொல்ல, இந்த வேளாண் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய பங்கீடு அரசியல் அதிகாரத்தை கொடுக்க மறுத்தால் ஆட்சி மாற்றம் வேளாண் சமுதாயத்தால் நடக்கும். இந்த அருமையான நேரத்தை அமைத்து கொடுத்து நான் பேசுவது முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொண்ட என்னோட இளைஞர்களுக்கும் என்னோட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒன்னே சொல்றேன், இந்த இனத்தை காப்பதற்கு எங்களோட கடமை. அந்த இனத்தை காக்கும் பணியில் எங்களை முழுமையாக எங்களோட ஒத்துழைத்து கொடுத்து நீங்கள் எங்களுடன் பணியாற்றுங்கள். கண்டிப்பாக இனி வருகின்ற காலத்தில் இந்த வேளாண் இனத்தை எவரும் சீண்ட மாட்டான் என்று கூறிக்கொண்டு இந்த வேளாண் தொட்டால் அது எவனாக இருந்தாலும் அவனுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்க நாங்கள் தயார். உங்களுக்காக நாங்கள் எதையும் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த இடத்தை அமைத்துக் கொடுத்த மாநில தலைவர் அண்ணா சரவணனுக்கும் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்
எம்என் ராஜாவினுக்கும் நன்றி கூறி நான் வணக்கத்தை தெரிவிக்கிறேன்.